வணக்கம், என் பேர் நந்தகுமார். என்னோட ஊர் வந்து சிவகாசி. நான் கோட் ரிப்பீட்டர்ஸ் 2.1 பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இயர் வந்து சில ப்ரிலிம்ஸை என்னால் கிளியர் பண்ண முடியல. அட்டன் பண்ண ஒரு சில மெயின்ஸும் என்னால் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அனலைஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது நான் மெயின்ஸ் டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கேன்ட்டு. குறிப்பாக சொல்லணும்னா குவான்ஸில் மெயின்ஸ் லெவல் டிஐ அதில் வந்து ட்விஸ்டடாக கேட்டாங்கனாலே என்னால் அப்ரோச் பண்ண முடியல. ரீசனிங்கில் வந்து மெயின்ஸுக்கும் ப்ரிலிம்ஸுக்கும் கொஞ்சம் பெரிய டிஃப்ரென்ஸே இருக்கும். இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் பண்ணிட்டு இருந்தேன். மெயின்ஸ் மார்க் டெஸ்ட்டும் நான் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணலை. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும்னு தான் நான் வந்து கோட்லேயே ஜாயின் பண்ணேன். இங்கே கம்ப்ளீட் ஒரு ஸ்ட்ரக்சராகவும் ஒரு ஆர்கனைஸ்டாகவும் கொண்டு போயிட்டு இருக்கீங்க. மெயின்ஸ் லெவல் மார்க் டெஸ்ட் வந்து அதை அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணும் போதே அங்கே ஒரு ஃபியர் அன்லாக் ஆகுது. கொஸ்டின் லெவலும் கொஞ்சம் குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது. டெஸ்ட்டை அட்டன் பண்ணிட்டு வீடியோ சொல்யூஷன்ஸ் பார்க்குறப்போ அவங்க பண்ற அப்ரோச்சஸ் அப்புறம் நான் பண்ற மிஸ்டேக்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியுது என்னால். அண்ட் அவங்க சொல்ற நியூ டெக்னிக்ஸை வந்து இன்புட்ஸாக என்னால் எடுத்துக்க முடியுது. மென்டார் சப்போர்ட், என்னோட மென்டார் கார்த்திகேயனி மேம். நாங்கள் பண்ற டெய்லி டாஸ்கை நோட் பண்ணி டெய்லி ட்ராக் பண்ணுவாங்க. நாங்கள் பண்ணலைன்னா ஏன் பண்ணலன்றதை கொஸ்டின் பண்ணுவாங்க. அப்புறம் என்னோட வீக்னஸை அனலைஸ் பண்ணி எனக்கான ஸ்ட்ராட்டஜியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னைக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றோம்னா டே 1, 2, 3 அப்படி போகாம டே ABCD அந்த ஜெட்ன்ற டெஸ்டினேஷனை ரீச் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சக்சஸ் ஸ்டோரியில சொல்ற எல்லாரும் ஒரே விஷயம் கன்சிஸ்டன்சி. அந்த கன்சிஸ்டன்சியை இங்க என்னால ஃபீல் பண்ண முடியுது. 1 டே பிரேக் எடுத்தாலும் அதை செகண்ட் டேக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண விடாம பாத்துக்கிறேன். அண்ட் இந்த இயர் கண்டிப்பா கிளியர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு கோட் டீம்.